ஒரு கருப்பான உருவம் அந்த பாத்ரூம் எட்டி பார்க்கும். இவரும் அதை கவனிக்காம அந்த பர்சன் போன பக்கமே திரும்பியும் பார்ப்பாரு. அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு மூவ் பண்ணி போயிடுவாங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய கேமரா டக்குன்னு சாய ஆரம்பிக்கும். ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஏத்துக்கல. ஏன்னா கேஷுவலா அந்த பேய் அவர் கேமரால சிக்கி இருக்கான். தாவி ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு கோஸ்ட் கண்டிங் மாதிரியே தெரியல, விளையாட்டுக்காக வீடு எடுக்க போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. வெல்கம் ஹேட்டர்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல மொத்தம் 3 செக்மெண்ட் பார்க்க போறோம். அந்த 3 செக்மெண்ட்ல 2 செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வீடியோ. அதுல ஒண்ணு ரொம்பவே சீரியஸா இருக்கும், இன்னொன்னு ஃபன்னா இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு செக்மெண்ட் ஒரு தெலுங்கு வீடியோ. இது முழுக்க ஃபன்னா மட்டும் தான் இருக்க போகுது. அதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோல சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு முழுக்க ஃபன்னு இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. திஸ் இஸ் அனானிமஸ். வெல்கம் டு அனானிமஸ் TN60. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம சீரியஸான செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாம பார்க்கக்கூடிய அந்த தமிழ் சேனலுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா டாக் டு ட்ரெண்டிங். இந்த சேனல்ல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அபண்டன்டான ஒரு பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அப்படி அவங்க பில்டிங்க்குள்ள சுத்தி பார்த்துட்டு வீட்டோட பேக் சைடு 2 பாத்ரூம் இருக்கு, அந்த பக்கம் போய் ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கியா? இந்த இடத்துல கோஸ்ட் சவுண்டு கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த காட்சி தெரியுதா? எது சவுண்டு கேட்டியா? இந்த ரூமை பார்த்தோன்னே என்ன அது சவுண்ட்? ஏரியா உள்ள ஏதாவது தெரியுதா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். என்ன சவுண்டு கேட்டுச்சு? பிரியா உள்ள ஏதோ உருவம் தெரியுதா? கருப்பா ஏய் விளையாடாதியா, பயமா இருக்கியா? யோ போய் சொல்லாதியா, உண்மையாக இருக்கு. அங்கே பாரு ஏதோ கருப்பா ஒரு உருவம் தெரியுது. ஆமாய்யா. யோ போகலாம் வாயா. இரியா அது என்னன்னு பார்த்துட்டு போகலாம். ஏதோ கோர்ட்டு மாரி இருக்கியா, அது பேய் இல்லை போலக்குதியா. சரி இரியா, அந்த சைடு சவுண்டு கேட்டுச்சு, அந்த சைடு போய் பார்க்கலாம். இது என்னையா டோர் இது தெரியலையா? ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாத ஒரு டோர். இங்கே தான் ஆனால் சவுண்டு கேட்டுச்சு தெரியுமா? அதுக்கு தான் இந்த சைடு வந்திருக்கோம், சவுண்டு கேட்டிருக்கு சொல்லிட்டு. டோர் வேறு லாக் ஆகிருக்கு. சரி ஓகேயா, இந்த சைடு வா போகலாம் ஃப்ரண்ட் பேஜுக்கு. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருக்குல்ல கருப்பா, அதை போய் பார்க்கலாம். இப்போ 2 பேர் தான் வந்திருக்கோம். நேற்று வேறு அவன் வேறு மரத்தில் ஏறி பயந்து போய் அவன் வேறு இன்றைக்கி உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு வேறு கோஸ்ட்டு பார்க்கவே பயமாக இருக்குது சொல்லிட்டு வரல வேறு இன்னைக்கு. அதான் அவன் உடம்பு சரியில்லாமல் ஏதாச்சு. சரி ஓகே விடு, இன்றைக்கி நம்ம கோஸ்ட்டை பார்க்குறோம். கரெக்டுமா? கண்டிப்பாக தெரியா என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணியா, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியா. ஓகே இது மூடிடுறியா? க்ளோஸ் பண்ணிவிட்டு. என்ன தான் சவுண்டாக இருக்கும்? டோர் சவுண்டு கேட்டுச்சு. விடியா வேறு சைடு போய் பார்க்கலாம். எதனாச்சும் இருக்கா? என்ன ஓடுற சவுண்டு எனக்கு கேட்குதுங்களா உங்களுக்கு? எதுவும் கேட்கலையே. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அன்றைக்கி ஒரு வீட்டில் பண்ணோம்ல எக்ஸ்பிரிமெண்ட், அந்த மாதிரி என்ன செஞ்சு பார்த்தா என்ன வரும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு பிடிக்காத விஷயம் மாதிரி ஏதாவது சரி ஓகே எங்கேயா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இருந்தாலும் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கோசம் எதனா சில விஷயம் செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், கோஸ்ட் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கா இல்லையா சொல்லிட்டு முடிவு பண்ணலாம், ஐயா கோஸ்ட் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு டைம் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஐயா. ஓகே, இந்த இடத்துல பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஏன்னா இங்கே தான் சவுண்டு கேட்குது. இங்கே தான் கண்டிப்பாக. மணி அங்கேயே தனியாக இருக்கா? என்ன பயமாக இருக்கா? நீ வேற ஏன் நேற்றே வேற பண்ணின்னு இருக்கேன், நான் தனியாக விட்டுட்டு போயிட்டியா? வாய் அந்த சைடா. நேற்றே ஒருத்தன் பண்ணதுக்கு ஒருத்தன் வராமல் போட்டான். சரியா இருக்கட்டியா நான் என்ன பண்ணுவேன் பாத்தியா? நேற்று இதே மெழுகுவத்தி ஏற்றும் போது அன்றைக்கும் கோஸ்ட் வந்தது. அதுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணால் சரியா, டக்குன்னு ஏற்றி வச்சுட்டு கேமரா லைட் எல்லாத்தையும் இதே எடுத்து வச்சுட்டு நம்ம போயிடலாம். என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து வாயா அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போகலாம். இப்போ இந்த சைடை போயிடலாம்யா. அந்த சைடு எதுவும் தெரியல, வை போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரலாம்யா. வச்சுட்டு போய் 1/4 மணி நேரம் தான் ஆச்சியா. அங்கே பாரு பேட்டரி வேறு சைடு அடிக்குது. என்ன சொல்கிற? இந்த கதவு பாரு தந்துருக்கு. ஷோ என்ன அது? தந்துருக்கு பேட்டரி. இந்த பக்கம் ஏதோ உருவம் கிராஸ் ஆகி போயிருன்னு நினைக்கிறேன். கேமரா இருக்குன்னு என்ன பதிவாயிடுது. போயிடலாம் என் கேமரா. மேகத்தினா அழிஞ்சு போயிட்டு. எல்லாமே தப்பாக இருக்கியா? ஃபஸ்ட்டு இங்கிருந்து போயிடலாம். கேமரா எடுத்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. பிரியா இந்த இடத்துல வீடியோ நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது. டார்ச் எடுத்துக்கிறியா? என்னதான் நடந்துருச்சுன்னே தெரியலையா? என்ன அங்க என்ன நடந்தது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டோட பேக் சைட்ல சவுண்டு வருதுன்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பாத்ரூம்ல இருந்துதான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணுவாங்க. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பாத்ரூம்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக ஓபன் பண்ணல, உள்ள யாருமே இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட காட்டுறதுக்காக அதை ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான உருவம் அந்த பாத்ரூம் வந்து எட்டி பார்க்கும். அதோட மட்டும் இல்லாம அது பக்கத்துல இருந்து ஒரு பிளாக் ஷேடோ வந்து அந்த கேமராவை தட்டி விட்டு போகும். இப்போ இதுல என்ன மிஸ்டேக் நடந்துக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நானே சொல்றேன். இவங்க அந்த பாத்ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணுவாங்க. கேமராவுக்கு பின்பக்கம் தான் அந்த டார்ச் லைட்டையும் பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி உட்காந்து அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல இவங்க கேண்டில வந்து ஏற்றுவாங்க. அப்படி கேண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடியவர் அந்த கேமராவுக்கு பின்பக்கமா அவரே அறியாம தெரியாம பார்ப்பாரு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துலதான் யாரோ அந்த கேமராவுக்கு பின்பக்கம் இருந்து அந்த பிளாக் ஷேடோ வந்த பக்கம் யாரோ மூவ் பண்ணி போவாங்க. அவர் போனப்போ அந்த ஷேடோ வந்து இவங்களுடைய அந்த கேமராவில் கேப்சர் ஆயிரும். இவரு அதை கவனிக்காம அந்த பர்சன் போன பக்கமே திரும்பியும் பார்ப்பாரு. திருப்பி அந்த கிளிப்பை போறேன், நல்லா பாருங்க. அது பிடிக்காத விஷயத்த பண்ணா
டக்குன்னு ஏற்றி வச்சுட்டு கேமரா லைட் எல்லாத்தையும் இதே எடுத்து வச்சுட்டு நம்ம போயிடலாம், என்னதான் நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து. என்ன பாத்தீங்களா? கரெக்டா இவர் திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பர்சன் அந்த பக்கம் மூவ் ஆகி போவாரு. அவருடைய ஷேடோவும் இந்த கேமரால கேப்சர் இருக்கும். அப்படி போன அந்த பர்சன் தான் இந்த பிளாக் ஷேடோ. அது எப்படி நீ சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல அதுக்கு முன்னாடி யார் வந்தாலுமே அவங்களுடைய ஷேடோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்லயோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்லயோ விழுகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு மூவ் பண்ணி போயிடுவாங்க. அந்த டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா கேமராக்கு பின்பக்கம் தான் இருக்கும். அதோட ரெஃப்ளெக்ஷன் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்ல அடிக்கும். அந்த பக்கமா போன அந்த பர்சன் அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துக்கு முன்பக்கமா வராரு. அப்படி வரும்போதுதான் அவருடைய ஷேடோ அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்ல விழுகுது. அந்த சமயத்துல இவங்களுடைய கேமரா டக்குன்னு சாய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஷேடோ எதுவுமே பண்ணாது, ஆனா கேமரா மட்டும் சாய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இப்படி அவங்க அந்த சந்து வழிய போன அவங்க சுத்தி வந்து அந்த கேமராவை தட்டி விட்டுருக்காங்க. இதுதான் இங்க நடந்தது. இப்படி கேமரா கீழே விழுந்து ஆஃப் ஆன அந்த சமயத்துல அந்த பாத்ரூம்ல இருந்த பர்சன் வெளியே போயிடுறாரு. இவங்க இதை கட் பண்ணி கூட நமக்கு கொடுத்துருக்கலாம், கண்டினியூட்டியே கிடையாது. அதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அதுல கண்டினியூட்டியே இருக்காது. இதுதான் இந்த வீடியோல நடந்த ஒரு விஷயம். ஆனா பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும், திருவிங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதை பார்க்கிறப்போ உண்மையிலேயே ஒரு ஷேடோ வந்து அந்த கேமராவை தட்டிட்ட மாதிரி நமக்கு தோணும். ஓகே, நாம இப்போ அடுத்த வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் ரொம்பவே ஃபன்னான செக்மெண்ட். அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய கத்தி ஸ்டார் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா அடிக்கடி இவனுடைய வீடியோ போட நினைக்கிறீங்களா? ஏன்னா இவரு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்டென்ட்டை கொடுத்து வச்சிருக்காரு. ஓகே, இப்போ இவர் ஒரு பழைய பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அதுக்குண்டான பேக் ஸ்டோரி என்னன்னு அவரே சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஏத்துக்கறல, இருந்தாலும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஏத்துக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ஊர்க்காரங்க ஏத்துக்கிறதுனால இவங்கள வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ ஊர்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க குடி வைக்கிறாங்க. இது மட்டும் எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் சொன்னது எனக்கு சுத்தமா புரியல. சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு, என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில பேட்டையில ராஜா வாழ்ந்தார். துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபத்துல சந்திரமொழி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமொழியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். ஒரு பப்பும் செய்யாம அழகான மகன் வளர்ந்த சந்திரமொழி ராஜாவை பழிவாங்க ஆவியா அலைஞ்ச. ஓகே, நம்ம வளவன்னு பேச வேணாம், டேட்டா வீடியோக்கு போயிடலாம். இந்த வீடியோவிலையும் இவர் வந்து புதுசா ஒரு யுக்தியை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు కత్తి స్టార్. ఈరోజు వీడియో 132 అయింది. ఓకే, సంవత్సరాల కిందటి ఇల్లు కాబట్టి ఇది చూడండి ఎంత అద్భుతంగా పెట్టారు. కానీ ఇంత అద్భుతమైన ఇంట్లో వాళ్ళు పాపం ప్రేమించుకొని పెళ్లి చేసుకున్న తర్వాత వాళ్ళ పేరెంట్స్ ఒప్పుకున్నట్లు ఒప్పుకొని వాళ్ళిద్దరిని చంపేయడం అనేది చాలా దారుణం. ఇటీవల ఏం చేస్తానంటే ఫస్ట్ ప్రేమించుకున్న తర్వాతనే వాళ్ళని విడగొడితే ఏదో డౌట్ వస్తుంది, ఏదో వాళ్ళ ఏదో రకంగా சந்திரமொழியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. ఫస్ట్ మెయిన్ డోర్ అనుకుంటుంది అట్లా డోర్లు అయితే ఓపెన్ ఇది ఇదైతే లోపల నుంచే లాక్ చేసినట్టున్నారు. బయట అయితే గుళ్ళెం కూడా లేదు. குறிப்பா சொல்ல போன முதல் போட்டு தொழில் பண்றா, அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு டவுட். போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறான். வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரக்கூடாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு బ్యాంకులో ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. కూడా చాలా ఇప్పటి కాలం తలుపులు కాదు కాబట్టి ఇవి అందుకు ఇలా కట్టుకున్నాయి. ఇవి లాభం లేదు ఇక్కడ. తెస్తారంటే దయాలకు లెక్క లేకపోయింది. మీరు వస్తారా రారా?
కత్తి స్టార్తో వచ్చి నిర్భయంగా వచ్చి ఏదైనా సరే వచ్చి చెప్పచ్చు ఎవరు చంపారా ఏంటా అనేది. సో తండ్రి వీళ్ళిద్దరిని ప్రేమను ఒప్పుకున్నారు. என்ன வீடியோ பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட உள்ள கொண்டு வந்து மறுபடியும் ஒரு பிக்சரை எடுத்து வச்சு அதுதான் பேய்ன்னு சொல்லி காட்டுறான். இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு பயப்படுறதா, சிரிக்கிறதா, அழுகிறதா, இல்ல கோவப்படுறதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மிக்சிங்காவே அவனுடைய வீடியோ வந்து இருக்கு. வழக்கம் போல அது உள்ள போறான், எக்ஸ்போர்ட் பண்றான், 29 நிமிஷமே நடந்துகிட்டே இருக்கான். அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதே மாதிரி ஒரு டேர்னிங்ல ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு பிக்சரை காட்டி இதுதான் பேய்ன்னு சொல்லி ரவுண்ட் போட்டு காட்டுறான். ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் பேயை பார்க்கவே இல்லை, பேயை பார்த்து பயப்படவும் இல்லை. ஏன்னா கேஷுவலா அந்த பேய் வந்து அவர் கேமரால சிக்கியிருக்கான். ஓகே, இப்ப நம்ம அடுத்த தமிழ் வீடியோவுக்கு வந்து போகலாம். அதுவுமே நம்ம டாப் டு ட்ரெண்டிங் உடைய வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு அபண்டன்டான பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அந்த பில்டிங் காட்டோடைய நடுவுல இருக்கு. 2 பேர் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இடத்துல என்ன நடந்தது நீங்களே பாருங்க. அங்க எதனா தெரியுதா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஏதா இருக்கா? என்ன ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இல்ல? சவுண்ட் எது கேட்டுச்சு? இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஏதோ புதுசா சவுண்ட்ல கேட்குது. எங்க எங்கது எங்கயா? ஏய் அங்க எதோ இருக்குதியா? ஏய் அங்க பாரு, அங்க எதோ இருக்குதியா? ஏய் அங்க எதோ இருந்த மாதிரி இருந்தது. ஏய் அங்க நான் பார்த்தேன், இங்கதான் ஏதோ தெரிஞ்சது. ஏய் அது எங்கேயா போச்சு? ஏய் ஏந்திரியா, தூங்காதியா? ஏய் ஏந்திரியா. அங்கனே பாத்துங்கடா, அங்க என்ன இருக்கா? அங்க எதுவும் தெரியலையா? டேய் இங்க பாரியா? டேய் டேய் உனக்குனே ஆச்சே? டேய் டேய் இங்க பாரியா? டேய் 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 இங்க பாரியா? டேய் அங்கனே தெரியுது, அங்கேயே பார்த்துனுக்குற. டேய் டேய்
ஹேய் உள்ள ஆச்சே இங்க பாரியா ஹேய் 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 அங்கனே பாத்துங்கறா அங்கனா பாத்துங்கறா ஹேய் ஒண்ணு இல்லையா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு? நான் எம்ம நேரமா தட்டிங்கிறேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுங்கிறீங்க செக்கச்சல மாரி. இல்ல அங்கேயே பாத்துக்கிறீங்களா? அங்கே என்ன தெரியுதா என்ன? இல்ல எதுவும் தெரியலையே. அங்க என்ன பண்ணிட்டு சீக்கிரம் இறங்கி வையா. யோ பாத்தியா அங்கே எப்படியா யாருனா? நான் எதுவுமே பேசவே மாட்டேற. இறங்கியா வேற டிஸ்டன்ஸ் வேற அதிகமா இருக்கு. மேல இருந்து எப்படியா யாருனா யாருண்ணா மேல? அங்கனையா பண்ணிட்ட இறங்கிய கீழே. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. ஏன் ஒரு சைடை எங்கேயா பார்த்துட்டு போற? இறங்கிய கீழே. ஓய் இறங்க சொன்னா அங்கே நேரத்தில் படுத்து தூங்குற. இறங்கியா? உனக்கு என்னத்தான் ஆச்சு? ஒரு சைடை பார்த்துட்டு அங்கேயே போற. அங்கனே பண்ற திரும்ப வாயா. யோ அங்கே எதுக்கே போற திரும்பணும்? ஏன் நில்லையா? அங்கே எதுக்கே போற அந்த வீட்டில்? என்ன ஆச்சு உனக்கு? யோ பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரியா இருக்கே வாயா. நிறைய நடக்குதுங்க. என்ன வீடியோ பாத்தீங்களா? இவங்க அந்த அபண்டனான பிளேஸ்க்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அங்க எதுவுமே இருக்காது. சரி ரோட் பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லி ரோட் பக்கம் வருவாங்க. அப்படி வரும்போது ரோட்ல யாரோ இருக்கிற மாதிரி அந்த ரெட் டிஷர்ட் போட்டவருக்கும் ஃபீல் ஆகும். உடனடியே இவர் அங்க போய் சர்ச் பண்ணி பார்ப்பாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பர்சன் இங்க இருந்து டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த பர்சனுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இவருடைய கேமராவில சிக்குது. உடனடியே இவர் ஓடி போய் அங்க யாரா இருக்கு அவங்க செக் பண்ணி பார்க்காரு. அங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டவர் ஒரே இடத்த வந்து குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கூட இருக்கிறவர் என்னாச்சுன்னு கேட்கிறப்போ அவர் வந்து எதுவுமே சொல்லாம நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையில மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போறாங்க. அந்த ரூம்க்கு எட்டி பாக்குறாங்க. திடீர்னு அந்த ரெட் டிஷர்ட் போட்டவர் அந்த பில்டிங் மேல ஏறி அங்கிருந்து ஜாகி ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க உண்மையிலேயே பேயட்டம் பார்க்க போறாங்களா இல்ல விளையாடுறதுக்காக போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியில வாடா போகலான்னு சொல்லி கூப்பிடும் போது மறுபடியும் அந்த ரூம் கிட்ட போய் நின்று ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று பாக்குறாரு. உடனடியே அவரு பின்பக்கம் ஏதோ இருக்குன்னு சொல்லவும் அவரு தெரிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு கோஸ்ட் கண்டிங் மாதிரி தெரியல. ஏதோ விளையாட்டுக்காக வீடு எடுக்க போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.